ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 14/10/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க, இந்த ஞான மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயத்தை யோசிப்பதாலோ அல்லது பேசுவதாலோ முன்னேற்றம் ஏற்பட முடியாதுன்னு கேட்குறாங்க. பதில்: நாடகத்தில் இருந்தால் முயற்சி செய்து விடலாம், நாடகம் செய்ய வைத்தால் செய்து கொள்ளலாம். இதை யோசிக்கக்கூடிய அல்லது பேசக்கூடியவர்களின் முன்னேற்றம் ஒருபொழுதும் ஏற்பட முடியாது. இதை சொல்வதே தவறாகும். இப்போது என்ன முயற்சியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோமோ இது கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. முயற்சி செய்யதான் வேண்டும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, முதலில் ஞான கடலிலிருந்து வந்த உத்தமத்திலும் உத்தமமான புருஷர் பற்றி பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, பெரிய பிரளயம் நடந்தது என்று சாஸ்திரங்களில் காட்டுறாங்க. பிறகு முதல் நம்பரில் இருக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் ஆளிலையில் கடலின் மீது மிதந்து வந்தார் என்று காட்டுகிறார்கள். இப்போது நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? இந்த ஸ்ரீகிருஷ்ணர் நம்பர் 1 ஆவார். இவரை தான் ஷியாம் சுந்தர் என்று சொல்கிறாங்க. விரலை சூப்பி கொண்டு வந்தார் என்று காட்டுகிறார்கள். குழந்தை கர்ப்பத்தில் தான் இருக்கும். எனவே முதலில் ஞான கடலிலிருந்து வந்த உத்தமத்திலும் உத்தமமான புருஷர் ஸ்ரீகிருஷ்ணர் ஆவார். ஞான கடலின் மூலம் சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடக்கின்றது. அதில் நம்பர் 1 புருஷோத்தமர் இந்த ஸ்ரீகிருஷ்ணர் ஆவார். மேலும் இவர் ஞான கடல் ஆவார், தண்ணீரின் கடல் அல்ல. பிரளயமும் நடப்பதில்லைன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எதனால் எந்த பலனும் இல்லை என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, அகமதாபாத்தில் ஒரு சாதி இருந்தார். நான் எதையும் சாப்பிடுவதில்லை, குடிப்பதில்லை என்று சொன்னார். நல்லது, ஆயுள் முழுவதும் எதையும் சாப்பிடவில்லை, குடிக்கவில்லை. பிறகு என்ன பலன்? எதுவுமே இல்லை இல்லையா? மரத்திற்கும் கூட உணவு கிடைக்கின்றதில்லையா? உரம், தண்ணீர் போன்றவை இயற்கையாக கிடைக்கின்றதில்லையா? அதன் மூலம் மரம் வளர்கிறது. அவர் கூட ஏதாவது சித்திகளை அடைந்திருப்பார். இதுபோல் நிறைய பேர் நெருப்பில், தண்ணீரின் மேல் நடப்பவர்கள் இருக்கின்றார்கள். இதனால் என்ன பலன்? உங்களுக்கு இந்த சகஜராஜ யோகத்தின் மூலம் பிறவிகளுக்கும் நன்மையாக இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஸ்ரீ பட்டத்தை யார் வைத்திருப்பதாகவும் 108 16,108 மணிமாலையை பற்றியும் பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் இருக்கிறாங்க என்றால் அவர்களுக்கு நிறைய பட்டங்கள் கிடைக்குது. ஸ்ரீ 108 என்ற பட்டம் கூட வித்வான்களுக்கு கிடைக்கின்றது. பனாரஸ் கல்லூரியில் தேர்ச்சி பெற்று பட்டங்கள் வாங்கி வர்றாங்க. பாபாவினுடைய பட்டத்தை தங்களுக்கு வைத்து கொண்டு இருக்கிறாங்க என்று அவர்களுக்கு புரிய வையுங்க என்று தான் குப்தாஜியை பனாரஸிற்கு பாபா அனுப்பி வைத்தாராம். பாபாவை ஸ்ரீ 108 ஜகத்குரு என்று சொல்லப்படுகின்றது. 108 மணிமாலை தான் இருக்கின்றது. 8 ரத்தினங்கள் பாடப்பட்டுள்ளது. அவர்கள் மதிப்புடன் தேர்ச்சி பெறுகிறார்கள். ஆகையினால் அவர்களை ஜபிக்கின்றார்கள். பிறகு அதிலிருந்து கொஞ்சம் குறைந்த 108 பூஜை செய்கின்றார்கள். யக்ஞம் உருவாக்குகின்றார்கள் என்றால் சிலர் 1000 சாலி கிராமங்களை உருவாக்குகின்றார்கள். சிலர் 10,000, சிலர் 50,000, சிலர் லட்சம் கூட உருவாக்குகிறார்கள். மண்ணால் உருவாக்கி பிறகு யக்ஞத்தை வளர்க்கின்றார்கள். எப்படி நல்லதிலும் நல்ல பெரிய சேட்டாக இருந்தார் என்றால் லட்சம் கூட உருவாக்க சொல்லுவார்கள். 16,108 மணிமாலையை பெரிதாக உருவாக்குகின்றார்கள். மாலை பெரியது என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். நெக்ஸ்ட்டு, இது கூட தவறு என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, சங்கர் கண்ணை திறந்தார், வினாசம் நடந்தது என்று சங்கரரை பற்றி சொல்கிறாங்க. இப்படி சொல்வது கூட சரியல்லங்கிறாங்க பாபா. நான் வினாசம் செய்ய வைப்பதும் அல்ல, அவர் வினாசம் செய்வதும் இல்லை. இது தவறு என்று பாபா கூறுகின்றார். தேவதைகள் பாவம் செய்வார்களா என்னன்னு பாபா கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு, சாப்பிடுவதற்கு வாய் பயன்படுகின்றது போல எதற்கு பேச்சு வரவில்லை என்று இருக்கவே முடியாது என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, பாபா நாங்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள் என்று சொல்கிறாங்க. வாயிலிருந்து பேச எதுவுமே வருவதில்லை என்று சொல்கிறாங்க. அப்படி எதுவுமே ஆகாது, கண்டிப்பாக வாயால் பேச முடியுங்கிறாங்க பாபா. சாப்பிடும்போது வாய் பயன்படுகின்றது இல்லையா? பேச்சு வரவில்லை என்பது இருக்கவே முடியாது. பாபா மிகவும் சுலபமாக புரிய வைத்திருக்கின்றார். யாராவது மௌனமாக இருக்கிறார்கள் என்றால் கூட அவரை நினைவு செய்யுங்கள் என்று மேலே கை காட்டுறாங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு எப்படிப்பட்டவர்களாக இருந்தால்தான் முக்திக்கு சென்று பிறகு ஜீவன் முக்திக்கு வர முடியும்னு பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் ஒன்று தான் இருக்குது. இதை ஈஸ்வரன் திறக்கின்றார். இதன் மூலம் முழு உலகத்திற்கும் நன்மை உண்டாகின்றது. குழந்தைங்களாகிய உங்களுக்கு இப்போது சரி மற்றும் தவறு எது என்ற புத்தி கிடைக்கின்றது. மேலும் வேறு எந்த மனிதரும் இதை புரிந்தவர் இல்லை. சரி தவறு என்பதை புரிய வைக்கக்கூடியவர் ஒரே ஒரு அதிகாரம் உடையவர் தான் இருக்கின்றார். அவரை தான் சத்தியம்னு சொல்லப்படுகின்றது. பாபா தான் ஒவ்வொருவரையும் சரியானவராக மாற்றுகின்றார். குணமுடையவர்களாக ஆனால் தான் முக்திக்கு சென்று பிறகு ஜீவன் முக்திக்கு வர முடியும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எது ஒரு பொழுதும் பழையதாக ஆவதில்லை என்று பாபா விளக்குவது என்ன? பாபா சொல்கிறாங்க, நாடகத்தின்படி படப்பிடிப்பு நடந்து கொண்டே இருக்குது. இது எப்போதும் புதியதாக இருக்குது. இந்த நாடகம் ஒரு பொழுதும் பழையதாக ஆவதே இல்லை. மற்ற அனைத்து நாடகம் போன்றவைகள் அழிந்து விடுகின்றது. இது எல்லையில்லாத அழிவற்ற நாடகமாகும். இதில் அனைவருமே அழிவற்ற நடிகர்களாக இருக்கிறாங்க. அழிவற்ற விளையாட்டு அல்லது மேடையை பாருங்கள், எவ்வளவு பெரியதாக இருக்கின்றது. பாபா பழைய உலகத்தை மீண்டும் புதியதாக மாற்றுகின்றார். அவை அனைத்தும் உங்களுக்கு காட்சிகளாக தெரியும். எந்த அளவிற்கு நெருக்கத்தில் செல்லுவீர்களோ அந்தளவிற்கு குஷி ஏற்படும். காட்சிகளை பார்ப்பீர்கள். இப்போது நடிப்பு முடிகின்றது என்று சொல்லுவீர்கள். பிறகு நாடகத்தை திரும்பவும் நடிக்க வேண்டும். பிறகு கல்பத்திற்கு முன்னால் என்ன நடிப்பை நடித்தோமோ அந்த நடிப்பை புதியதாக நடிப்போம். இதில் கொஞ்சம் கூட வித்தியாசப்பட முடியாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. அச்சா, ஓம் சாந்தி.